காயிதே மில்லத் 130வது பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். காயிதே மில்லத் 130வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள் பலரும் பங்கேற்றனர். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன், தாவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், ஓபிஎஸ் அணியினர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் அவர்களின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் மரியாதை செலுத்தினார். கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் அவர்களின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வாலஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைத்துள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், காயிதே மில்லத் அவர்களின் பிறந்தநாள் தினத்தில் என் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தினேன் என்று தெரிவித்தார். மேலும் இவரின் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையில் எடுத்துரைத்தவர் காயிதே மில்லத் என புகழாரம் சூட்டியவர், பாமக தலைவர்கள் மோதல் உட்கட்சி விவகாரம் என்றும் அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்றும் கருத்து கூறினார். மேலும் தாவிக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கருத்து தெரிவித்த விவகாரத்தில், விஜய் படிக்கும் பிள்ளைகளை ஊக்குவிக்கும் வகையில் உதவித்தொகை வழங்குகிறார், அது வரவேற்கத்தக்கது, இதில் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கருத்து கூறினார். கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையிலே அறிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். தெரியல அவர் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார், அது வரவேற்புக்குரியது. மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் அவர்களின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வாலஜா பெரிய பள்ளி வாசல் வளாகத்தில் அமைத்துள்ள காயிதே மில்லத் அவர்களின் நினைவிடத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இஸ்லாமியர்களின் எண்ணத்தை மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினருடைய எண்ணங்களையும் பிரதிபலித்தவர் காயிதே மில்லத் என்று புகழாரம் சூட்டினார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக தங்கள் கூட்டணி செயல்படும் என்றும், ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாமக உட்கட்சி விவகாரம் குறித்து கருத்து கூறவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக பாமக கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக கவலைக்கிடமாக உள்ளது. தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை சரி செய்ய இரும்பு கரம் கொண்டு அடக்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று கூறினார். தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்கிறீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அதேபோல் திருட்டு, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருட்கள், டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம்
கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. விஜய் பற்றி பேசிய தன்னுடைய உரையை முழுமையாக கேட்காமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை விடுவதை தாவகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் பேசிய வேல்முருகன், சினிமா நடிகர்களை மாணவிகள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க அனுமதிப்பதா தமிழர் கலாச்சாரம்? போயஸ் கார்டனில் நடிகனின் தரிசனத்திற்கு காத்திருப்பதால் வீட்டில் முளை வெந்துவிடுமா என்று நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் ஆகியோரை கடுமையாக விமர்சித்திருந்தார். வேல்முருகனின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் இது தொடர்பாக கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேல்முருகன், விஜய் கட்சியை தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை நான் வரவேற்றேன். ஆனால் எடுத்தவுடன் நான் சட்டமன்றத்திற்கு செல்வேன் என்ற அறிவிப்பில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், சேலம் கூட்டத்தில் பல இளம்பெண்கள் சினிமா கதாநாயகர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையரின் முன்னிலையில் அதுபோன்று அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொன்னேன் என்றும் கூறினார். இது தொடர்பாக 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசிய தன்னுடைய உரையை முழுமையாக கேட்காமல் சில அரைக்குறை வேக்காடுகள் தங்கள் தளபதி பற்றி பேசிவிட்டாய், உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை விடுவது எல்லாம் வேண்டாம் என்றும், இதையெல்லாம் தாவகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தன் மீது ஆட்சேபனை இருந்தால் விஜய் பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்வி கேட்கட்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவனாய், ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய், என் கட்சியினர், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, புதியதாக வந்தவர்களுக்கு நான் யார், என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன, தமிழ்ச்சமூகம் எப்படிப்பட்ட தமிழ்ச்சமூகம், இது போன்று கட் அவுட்டு கலாச்சாரம், மண்சோறு சாப்பிட்றது, வேப்பிலை அரிஞ்சிக்கிறது, அம்மனமாக உடையை தவிர்த்துட்டு 100 நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்கேருந்து பாத யாத்திரை போகிறது, உருண்டு பிறண்டு பழனி முருகன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாளில் என்னைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றிருக்கிறீர்களா? ஆனால் எதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறீங்க? எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு வந்தேன், நேற்று முதல் நாளே வந்தேன், என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேராக அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயனை நான் அடைந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில், தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்கக்கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. இதை பெற்றோர்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன். ஆனால் இதற்கு ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள், எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 2 சிறுவர்களை காப்பாற்றி தனது உயிரை தியாகம் செய்த பீட்டர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் மதிப்பிலான காசோலையை பால்வளத்துறை அமைச்சர் நேரில் வழங்கி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், அரசு பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கையாண்டு வருவதாகவும், இருப்பினும் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் தடுப்பணையில் பொதுமக்கள் தான் பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இதுபோன்ற விபத்துகள் வருங்காலத்தில் ஏற்படாமல் இருக்க உட்கட்டமைப்புகளை செய்ய அரசு தயாராக உள்ளது என தெரிவித்தார். குளித்தராரை பற்றி தெரியும், அது காட்டாறு என்றே சொல்ல வேண்டும். இங்கே கூட மழை பெய்யாது, அங்கே மழை பெஞ்சாங்கன்னா தண்ணி வரும். இப்போ அரசை பொறுத்தவரை நம்ம தடுப்பணை கட்டியிருக்கோம், படித்துறைகள் கட்டியிருக்கோம். பொதுவாக ஜூன் 1 வந்தாலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள்லாம் வந்து டேமை திறந்து அமைச்சர்கள் கூட கலந்துக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பொதுமக்களும் கொஞ்சம் கவனமாக தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா காட்டாற்றில் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் என்பது ஒரு அளவுக்கு தான், அது நீண்ட நெடிய ஸ்ட்ரக்சர். அதில் பொதுமக்கள் வந்து நீந்த தெரியாதவங்க போச்சமயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்க போய் மாட்ட சமயத்தில் இதே மாதிரி ஆட்கள் போய் அவங்கள மாட்டிக்கிடக்கூடிய சூழல் வருகிறது. நம்ம கடலோர கிராமத்தை எடுத்துட்டோன்னா 72 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. 72 கிலோமீட்டர் தூரம் வந்து உண்மையிலேயே இந்த ஆடி மாதம் போன்ற மாதங்கள் ஆபத்தான இடங்கள். அதே போன்று இந்த ஆறு என்பது நீண்ட ஸ்ட்ரெச். இதை முழுசாக வந்து நம்ம பாதுகாப்பு போலீஸ் போட முடியுமானா நிச்சயமாக போட முடியாது. அதில் முக்கியமான இடங்கள்ல நம்ம வந்து போர்டு வைக்கலாம், சில படித்துறை போன்ற ஏற்பாடுகள் பண்ணலாம். இதை தான் பண்ண முடியும். அதை நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் அப்படிப்பட்ட இடைஞ்சல் இருந்தால் நம்ம அந்த இடங்களில் சின்ன கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. பெரியபாளையத்தில் உடல்நிலை பாதித்து 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது பரத் அங்குள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அசைவ உணவாக கடையிலிருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்து சாப்பிட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து வீட்டில் சமைத்த தோசையையும் சிறுவன் பரத் சாப்பிட்டுவிட்டு உறங்கியுள்ளார்.
திடீரென நள்ளிரவில் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட பரத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முன்னதாக மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியபாளையம் காவல்துறையினர் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உணவு ஒவ்வாமையால் சிறுவன் உயிரிழந்தாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே சிறுவன் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.